ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை கலந்து குளிக்கிறதால பண வரவை பின்னி எடுக்கும். குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து எப்படி குளிக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகாலட்சுமி தேவியே என்ன இந்த நாளில் வணங்குனீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய வரம், உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாமே தானாக கிடைக்கும்னு அவங்களே பக்தர்களுக்காக குறித்து கொடுத்த அற்புதமான ஒரு தினம்தான் இந்த ஒரு வரலட்சுமி விரதம். வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜைன்னு பல பெயர்களை இதை அழைப்பாங்க. நிறைய பேர் அவங்க கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஆனால் அது மட்டும் வரலட்சுமி நோன்பு விரதத்தை கடைபிடிப்பதற்கான அர்த்தம் இல்லை. மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். நொடிஞ்சு போயிருக்கக்கூடிய தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும். பொருளாதார ரீதியாக, பண வரவு ரீதியாக பெரிய மாற்றத்தை சந்திக்கணும். இது மாதிரி பல விஷயங்களுக்காக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை இந்த ஒரு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நீ வழிபாடு செய்யும்போது நிச்சயம் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக ஒரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமிக்கு முந்தையதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆடி முடிந்து ஆவணி 4ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் நமக்கு இந்த வருஷத்துக்கான வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதமாக வந்திருக்குது. இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் வரும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை நாங்கள் கலசம் வச்சு வழிபடலை, அதனால வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது கலசம் வைத்து வழிபட்டால் மட்டும்தான் மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கலசம் வைக்கிறது அவங்களுடைய குடும்ப வழக்கம், பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கலாம். மற்றபடி மகாலட்சுமி தாயாரை நீங்கள் எந்த ரூபத்தில் வணங்கினாலும் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்னொரு பக்கம் கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க இந்த வரலட்சுமி நோன்பை 3 பகுதிகளாக பிரிச்சுப்பாங்க. அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறது ஒரு நாள், அடுத்ததா வரலட்சுமி பூஜை செய்கிறது ஒரு நாள், கடைசியா புனர் பூஜை செய்து அந்த கலசத்தை கலைக்கிறது ஒரு நாள். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருதுன்னா வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு, சனிக்கிழமை கலசத்தை கலைத்து புனர் பூஜை. ஆனால் இந்த வருஷம் ஒரு சிக்கல் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21ஆம் தேதி நமக்கு வரலட்சுமி நோன்பு விரதம் வந்தாலும் அதுக்கு முந்தையதாக வரக்கூடிய வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு அஷ்டமி இருக்கு. நிறைய பேர் அஷ்டமி தினத்தில் அம்பாலை வீட்டுக்குள்ளே அழைக்க வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கூட குழப்பிக்காம வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைத்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரலட்சுமி நோன்பு விரதத்தை முடிச்சிடுங்க. சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது நாள் புனர் பூஜை செய்து கலசத்தை கலைச்சிக்கலாம். நாங்கள் கலசம் வைக்கல, வெறும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ மட்டும் தான் வைத்து வழிபட போகிறோம் அப்படின்னா, கலசம் வைக்கிறவங்க எப்படி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டோட வாசலுக்கு போயிட்டு அந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை கையில் ஏந்திக்கிட்டு மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு 3 முறை சொல்லிக்கிட்டே அந்த ஃபோட்டோவை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து, அதுக்கப்புறம் மணப்பலகை மீது பூஜை அறையில் அந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வைத்து கலசம் வைத்து வழிபடுறவங்க என்ன மாதிரி பூஜைகள் செய்வாங்களோ அதை அப்படியே நீங்கள் வாழை இலை போட்டு பரிகாரமாக செய்யலாம், தப்பே கிடையாது. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜையை ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. முடிந்தா அன்றைய தினம் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது போக எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கிறது மூலயமா மிகப்பெரிய சுபிக்ஷம் ஏற்படும். அதில் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா சித்தரத்தை. சித்தரத்தைக்கு ஆன்மீக ரீதியாகவும், தாந்திரிக ரீதியாகவும், மருத்துவ ரீதியாகவும் பல பலன்கள் உண்டு. வீட்டில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, தீய சக்திகள், எதிர்மறை அலைகள் இது எல்லாத்தையும் விரட்டுவதற்கு இந்த சித்திரத்தை பயன்படுது.
வீட்ல இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரித்து, ஆற்றலை சுத்திகரித்து பாசிட்டிவ் எனர்ஜியா பரவ செய்யும். இன்னொரு பக்கம் மருத்துவ ரீதியா சித்திரத்தை வந்து தொண்டை அப்புறம் பேச்சு திறனுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இன்னொரு பக்கம் சரஸ்வதி தேவியோட அருள பெறுவதற்கான ஒரு மூலிகையாவது கருதப்படுது. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமங்கள்ல இத திரவிய பொடியோட சேர்த்து பயன்படுத்துவாங்க. சித்திரத்தையோட நறுமணம் மன அழுத்தத்தை குறைத்து மனதை ஒருமுகப்படுத்தவும், வீட்ல லட்சுமி கடாட்சமும் மங்களமும் பெருகுவதற்காகவும் பயன்படுது. இதுதான் சித்திரத்தை பயன்படுத்துவதற்கான முக்கியமான நோக்கம். அடுத்ததா ஜாதிக்காய். ஜாதிக்காய் பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. ஜாதிக்காய்க்கு வந்து ஒரு பெரிய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய தனவசிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அதே மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள், தீய சக்திகள் இது எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த ஜாதிக்காய் தான். கணபதி ஹோமம் மாதிரியான பொருட்கள்லயும் இந்த ஜாதிக்காய் பொடிய சேர்ப்பாங்க. தொழில் வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்றதுக்கு, கவருவதற்காகவும், வியாபாரம் வந்து தடையில்லாம நடக்கிறதுக்காகவும் இத பயன்படுத்தலாம். கடைசியா முக்கியமான பொருள் வெட்டி வேர். பெயர் தான் வெட்டி வேர். வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான வேர். வெட்டி வேரோட நறுமணத்துக்கு லட்சுமி தேவியை ஈர்க்கக்கூடிய தனவசிய ஆற்றல் உண்டாம். அதே மாதிரி வீட்டோட தலைவாசல்ல, இல்ல ஆஃபீஸோட வாசல்ல வெட்டி வேரை கட்டி தொங்க விட்டோம்னா, வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள அது தடுத்து நிப்பாட்டிடும். பெருமாள், சிவபெருமான், விநாயகர், அம்பாள் இது மாரி தெய்வங்களுக்கு வெட்டிவேர் மாலை சமர்ப்பிக்கிறது விசேஷம். இப்படி வெட்டிவேருக்குள்ள மகிமைகள சொல்லிக்கிட்டே போகலாம். சித்திரத்தை, ஜாதிக்காய், வெட்டிவேர் இந்த 3 பொருட்களும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த, பணவசியம் நிறைந்த, அது கூடவே பல மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாவும் இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்துக்கணும். குடும்பத்துல 5, 6 நபர்கள் இருக்கீங்கன்னா, அந்த 5, 6 நபர்களும் தனித்தனியா குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களையும் கலந்து, அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சாலும் சரி. இல்ல ஒரு சிறிய சொம்பு தண்ணீர்ல சித்திரத்தை, ஜாதிக்காய், வெட்டிவேர் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து, அந்த தண்ணீர சாஸ்திரத்துக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். இந்த 3 பொருட்கள் கட்டாயம் சேர்க்கணும். இது கூட மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய மஞ்சள் தூளையும், அது கூட கொஞ்சமா கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இது வந்து அடிக்கடி நம்ம பதிவுகள்ல போடுறது தான். இத சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க, கட்டாயம் சித்திரத்தை, ஜாதிக்காய், வெட்டிவேர் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து வரலட்சுமி விரதம் அன்னைக்கு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க பூஜைய ஆரம்பிக்கும்போது, எடுத்த காரியம் எதுவா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன மாற்றம் வந்துற போகுது? தினமும் குளிக்கக்கூடிய தண்ணீர் தானே. இந்த பொருட்களை சேர்த்தா மட்டும் என்ன பெரிய விஷயம் நடந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமோ ஏற்பட போறது இல்ல. ஆனா ஒரு சிறிய மாற்றம், ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்க தான் அதிபதியா இருக்க போறீங்க. அதுக்கான நல்ல விஷயங்கள் உங்களை மட்டும் தான் தேடி வரும். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் குளிக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா பொதுவா குழந்தைகளுக்கு இயற்கையாவே தெய்வ கடாட்சம் இருக்கும். வீட்ல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், தலைவி இல்ல குடும்பத்துல யாராவது ஒரு நபர் கூட தாராளமா கலந்து குளிச்சுக்கலாம். குளிச்சு முடிச்சதுக்கு போக அந்த சொம்புலயோ, இல்ல பக்கெட்லயோ அந்த பொருட்கள் மீந்திருந்ததுன்னா, அத கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே செடி கொடிகள்ல கால் படாத மாதிரியோ, இல்ல தண்ணீலயே விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா இந்த பொருட்கள கலந்து குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லா பூஜைகளும் நடத்துங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க முன்னாடி தோன்றுவத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.